அனுமதியில்லாத இந்து ஆலயங்கள் தொடர்பான விவகாரத்தை மேலும் மோசமாக்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்து ஆலய செயற்குழுவின் நடவடிக்கை இருப்பதாக உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அக்குழு அனுமதியில்லாத ஆலயங்கள் இடிக்கப்படுவதை 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க கோரியிருப்பது அதிர்ச்சிகரமானதும் நியாயமற்றதும் என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்றும் சில முக்கிய நபர்கள் இணைந்து அனுமதியில்லாத ஆலய பிரச்சனையை தீர்க்க அக்குழு உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இது நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களையும் பிரதிநிதிக்கும் குழு அல்ல என ராமசாமி கூறுகிறார். ஏற்கனவே இந்து ஆலயங்களின் பாதுகாப்புக்காக இந்து ஆலயங்கள் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அனுமதியில்லாத ஆலயங்களின் பிரச்சனை மிகவும் சிக்கலானது. குறிப்பாக அவற்றின் வரலாறு, நிலப்பட்டா, சட்டப்பூர்வமாக்கும் நடைமுறைகள் போன்றவை ஒரே நாளில் தீர்க்கப்படும் விஷயங்கள் அல்ல. நிலைமை இவ்வாறு இருக்க திடீரென உருவான இக்குழு அமலாக்க நடவடிக்கையை 6 மாதங்கள் நிறுத்தி வைக்க வேண்டுமென கேட்பது அபத்தமானது என ராமசாமி சாடினார். இந்துக்கள் ஏற்கனவே தங்கள் ஆலயங்கள் மீதான அவமதிப்பால் மனவேதனைகள் உள்ளனர். அதனை மேலும் மோசமாக்கும் வகையில் உரிய ஆணை அதிகாரமின்றி செயல்படும் இதுபோன்ற குழுக்கள் நடந்து கொள்ளக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார்.